ஹலோ ரஜினி, வெல்கம் டு த நேதாஜி கட். பல நாள் கழிச்சு மறுபடியும் வீடியோக்கு வரீங்க. வணக்கம் வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோட அஜெண்டாவை சொல்லிடுறேன் வழக்கம் போல. நம்பர் ஒன், நம்ம இந்தியன் டீம் மிடில் ஆர்டர் கர்ஸ் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நான் இப்போ எதனால இந்த பாயிண்ட்டை கொண்டு வரேன்னா, இப்போ ரீசெண்டா இங்கிலாந்து கூட ஓடி தோத்த போது 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ல பாருங்களேன், அதாவது அந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாவே பார்க்கலாம். அப்படியே 2019 வேர்ல்டு கப் பாருங்க, மிடில் ஆர்டர்ல ஒரு கர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது 2015 இருந்தே இருக்கு. ஆல்மோஸ்ட் டிகேட், ஆல்மோஸ்ட் இல்ல டிகேடே தாண்டிட்டோம். சோ டிகேட தாண்டியுமே இந்த பிரச்சனை ஸ்டில் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம எத்தனை பிளேயர் அங்க நடுவில் வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டா ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அண்ட் தென் இந்தியன் டீம் விக்கெட் கீப்பர் பேட்டர்ன். சோ நமக்கு கேஎல் ராகுல் விட்டா இஷன் கிஷன் மட்டும் தான் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு நம்ம போறோம். ஓகேவா, அது ஒண்ணு. அண்ட் அதுக்கு அடுத்து இந்தியன் டீம் பவுலிங் கொஸ்டின் மார்க்ஸ். பும்ரா, சிராஜ், ஷமி அண்ட் தென் புவி இவங்கெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற நேமை தாண்டி பார்த்தோம்னா 6 கொஸ்டின் மார்க் தான் நிக்குது. சோ இந்த மாதிரி யாரெல்லாம் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பண்ணாலுமே நம்ம என்ன சொல்றோம், இல்ல இவன் ஏன் கொண்டு வந்தீங்க, இவனை கொண்டு வரக்கூடாது, இவனை தான் கொண்டு வரணும், நம்ம ஐபிஎல் கை காட்டுறோம், இந்த மாதிரி கை காட்டுறோம், நம்ம லாஜிக்கலா பேசிட்டு. சோ இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து சிஎஸ்கே, அதாவது ஒரு ஹார்திக், தூபி அண்ட் பிரவிஸ், இந்த மாதிரி பேர்லாம் போயிட்டு இருக்குல்ல, அது ஒரு சில கோச் பேர் இருக்கு. ஸோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் இட். யா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் வி டிஸ்கஸ் இந்தியன் டீமோட மிடில் ஆர்டர் கட்ஸ். இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க தாட் இதுல என்ன இருக்கு, அதுக்கடுத்து என் தாட்டி நான் சொல்றேன். ஆக்சுவலி இந்திய டீமோட மிடில் ஆர்டர் கர்ஸ் அப்படின்றது ரொம்ப லாங் டைமாவே அந்த ஒரு ஸ்பைனுன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு அலாமிங்கா இருந்த டைம் வந்து எப்போனா ஒன்ஸ் எம்எஸ் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு 2019, அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மிடில் வந்து லோயர் ஆர்டர்ல உங்களுக்கு கேம் கொலாப்ஸ் நடந்தாலுமே அதை எப்படி சொல்றது, கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு டீசென்ட் ஸ்கோர் போடுற அளவுக்கு கூட நம்ம கிட்ட ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. அது திரும்ப திரும்ப பண்றது மெயின்லி விராட் கோலி பண்ணிருப்பாரு, இல்லாட்டி வந்து ஐ திங்க் விராட் கோலி தான் பண்ணிருப்பாரு. ஆஃப்டர் தட் வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு பண்ணாம என்ன ஞாபகம் இல்லை. ஆஃப்டர் தோனிக்கு அப்புறமாவே வந்து எனக்கு மிடில் ஆர்டர்ல அந்த ஸ்பைனே இல்லாத மாதிரி இருக்கு. ஸ்பைனா சாலிடா ஹோல்ட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கு. சாம்பியன்ஸ், அது பேர் என்னது, சாம்பியன்ஸ் ட்ராஃபி இதுல நடந்தது, அது பேர் என்ன ஊர் அது, துபாயில. துபாயில் நடக்கும்போது இட் வாஸ் ஆக்சுவலி வெரி அன்ஃபேர் கான்டெஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து வி பிளேட் இன் சிமிலர் வென்யூ த்ரூ த டோர்னமெண்ட். மேபி 1 or 2 venues we change, that's it. But other teams were like thrown out to ஷார்ஜா, கராச்சி, கிராச்சி எல்லாத்துலேயும் சுற்றிட்டு ஒரு நாள் ஒரு கிரவுண்டில் ஆட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ வி காட் அ வெரி அன்ஃபேர் அட்வான்டேஜ் அந்த இடத்துல. துபாய் பிச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ வில் நாட் சே தேர் சேலஞ்சிங், தேர் நாட் வெரி லெஸ் சேலஞ்சிங் கம்பேரிங் டு அதர் பிச்சர்ஸ் இன் திஸ் வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்து இது எப்போ தெரியுமா ஸ்டார்ட் ஆச்சு, அம்பதி ராயுடு வந்து சர்டனிட்டின்னு சொல்லிட்டு பொசிஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இல்ல எங்களுக்கு அம்பத்தி ராயுடுலாம் வேலைக்கு ஆக மாட்டாரு, எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் பேட்டிங்ல பயங்கரமா இருக்கோம், எங்களுக்கு அதெல்லாம் வந்து பக்கா. ஆக்சுவலி அம்பத்தி ராயுடு வந்து நம்ம 2019 வேர்ல்ட் கப்ல இருந்திருந்தாருன்னா ஆக்சுவலி வி வுட் ஹவ் வான் தட் வேர்ல்ட் கப் தான் என்ன பொறுத்த வரைக்குமே. விஜய் சங்கருக்கு போதா நீங்க அவரே வச்சு ஆடிட்டு இருந்திருக்கலாம். பட் வித் வாட் கேலிபர் ஐ டோன்ட் நோ வை தே சோஸ் விஜய் சங்கர் அட் தட் டைம். ஹி வாஸ் டூயிங் குவைட் குட் அட் தட் டைம் இன் த டொமஸ்டிக் சர்க்கியூட் ஐ கெஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச பெருசாக வாவ் ஃபேக்டர் மாதிரிலாம் அதுவும் பண்ணல. இன்ஸ்டெட் ஆஃப் ஹர்திக் பாண்டியா ஐ திங்க் வி டுக் ஹிம் அலாங் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் நான். ஆனால் வந்து அது மேஜர் பிளண்டர் அது அப்போத்துலேருந்தே. ஸோ ஸ்பைன் அதுதான் முக்கியம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 2009 or 2000, before Dhoni was hitting that 32-31 ஏஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்குமே தோனி வந்து எப்பவுமே நம்பர் 4லேயே வந்துடுவார், நம்பர் 4 நம்பர் 5லேயே வந்துடுவார் உள்ள. எப்போ ஒரு டாப் 3 விக்கெட்ஸ் போச்சோ அப்பயே உள்ள வந்துடுவார். உள்ள வந்துட்டு யூஸ் டு ரொட்டேட் த ஸ்ட்ரைக். ஒரு 80 odd runs ஒரு 70 odd runs அடிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் சார்ஜ் போவார். அவுட் ஆகும் நிறைய வாட்டி ஆயிருக்காரு, நிறைய வாட்டி கேமை கொண்டு போயிருக்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு 50 runs ஆச்சு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவார். ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றதுன்றது ஒன்ஸ் சிங் டபுள்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஓடிட்டே இருப்பாரு. அவர் பார்ட்னருமே அந்த மாதிரி வச்சுட்டு இருப்பாரு. விக்கெட் விடவே மாட்டாங்க, கேப்ஸை ஃபைன் பண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க. ஓடி கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொட்டேட்டிங் த ஸ்ட்ரைக் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர் உங்களுக்கு கிடைக்கும், லாஸ்ட் ஒரு 10 ஓவர் கிடைக்கும் ஃபார் யூ டு ஹிட். நடுவில் இருக்க அந்த 30 ஓவர் வந்து நீங்க வந்து ரொட்டேட் தான் பண்ணணும் ஸ்ட்ரைக்கை. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் ஓடிஐ கிரிக்கெட்ன்றது. அதுதான் ஆக்சுவல் கிரிக்கெட் என்ன கேட்டா. மைண்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதே நேரத்தில் வந்து நீங்கள் உங்களோட ஃபிசிக்காலிட்டியும் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுதான் அது. இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து மிஸ் ஆகுது. அந்த மிடில் ஆர்டர் அப்படின்றதே அத்திப்பட்டி மாதிரி அழிக்கப்பட்ட ஒரு இனமாக போயிட்டு இருக்கு. ரஜினி, இங்க ஐ மீன் ஐ அம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் யூ அண்ட் கிவிங் யூ ஒன் மோர் நம்பர்ஸ் இந்த சென்ஸ் லைக் நாட் ஆஸ் அ ஸ்டாட். ஓகேவா, ஒரு பிளேயர்ஸ் நேமா நான் கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு புரியும் நான் ஏன் சொல்ல வரேன்னு. யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி. இனிமேல் இந்த ஆர்டர்ல நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ஸ்ரேயஸ் ஐயர், ஐ அம் கிவிங் ஒன் மோர் நேம், கேஎல் ராகுல். சோ இந்த 6 பிளேயரை ஃபர்ஸ்ட் 4 பொசிஷன் ஆர் 3 பொசிஷனுக்கு 4ன்னு வச்சுக்கலாம். மாத்தி 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 டெஸ்ட் அண்ட் ட்ரையல் போனீங்க.
ஆனா மிடில் ஆர்டர்ல இன்ஃபேக்ட் நீங்க அம்பாத்தி ராயுடு, விஜய் சங்கர் சொல்லும் போது ஐ எம் கிவிங் a சான்ஸ் டு த செலக்டர்ஸ் ஆர் whoever made the mistake நம்ம சொன்னா கூட அட்லீஸ்ட் ஐ எம் கிவிங் த கிரெடிட் now. ஏன்னா அட்லீஸ்ட் நீங்க ட்ரையல் பாத்தீங்க, அம்பாத்தி ராயுடு, விஜய் சங்கர், ஓகே எனக்கு பவுலிங் கிடைக்குது, பேட்டிங் கிடைக்குது அப்படின்னு நீங்க ஒரு ரீசன் சொல்றீங்கல்ல, வாட் எவர் இட் இஸ் தே ஆர் கிவிங் சம் ரீசன்ஸ்ல வேலிடா. ஆனா அது கூட இப்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இன்ஃபேக்ட் எப்படின்னா எப்படி சொல்றது, இப்போ நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்றேன். இது பவுலர் நான் சம்பந்தமே இல்லாம போறேன், பட் இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள்ஸுமே வருது. குல்தீப் யாதவ் ஏன் சான்ஸ் கொடுக்கலன்னு கேட்டா டீமோட பேலன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்கணும், 2023ல நம்ம ஏஷியா கப் ஆடும், 2023 ஆர் இயர்லி 2024 ஓகேவா, அந்த டைம் நம்ம ஏஷியா கப் ஆடும் போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் இந்த மாதிரி டாமினேஷன்ஸ் இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க, பேலன்ஸ் இல்லைன்னா பேலன்ஸ்ங்கிற வார்த்தையே வந்து சொல்ல போனா ஒரு எப்படி சொல்றது ஒரு இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி கௌதம் கம்பீர் சொல்லியிருப்பாரு பிரஸ் மீட்ல. அதாவது அது ஒரு இல்யூஷன் மாதிரி. கோச்சிங்ன்றதே ஒரு இல்யூஷன் தான். அவருக்கு எல்லாமே இல்யூஷன் தான். இந்த உலகமே ஒரு மாயை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாபாவா எக்ஸாக்ட்லி அதுதான். இப்ப அந்த டெபிட்ஸ் கேளுங்களா, கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் காம்பினேஷன் பாக்காதீங்க, நமக்கு டேலண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேட்சிங் கொண்டு போய் ஏஷியா ஜெயிச்சுட்டு வந்தாரு. ஏஷியா கப் ஜெயிக்கிறது விஷயமே கிடையாது. இந்தியா அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. 3 பி டீம் எடுக்கலாம், 2 சி டீம் எடுக்கலாம், 3 ஏ டீம் எடுக்கலாம், அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஆனா இப்போ இதுக்கு வருவோம் ஓகேவா. இப்போ ரீசெண்ட் டேஸ் நடக்கிறது பேலன்ஸ் முக்கியம். அதனால குல்தீப் யாதவ் கொண்டு வரல, நான் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டு வரேன். வாஷிங்டன் சுந்தர் ஆர் யாரு அக்சர் பட்டேல், ஷெக்தேன் ஒரு பவுலர், அவரே கூட ஷெக்தேன் ஒருத்தர கொண்டு வராரு. இந்த மாதிரி நிறைய பேரை அதுதான் சொல்றேன். முன்ன பேலன்ஸ்ன்றது இல்லூஷன்ற வார்த்தையை சொன்னவர், இப்ப அவரே பேலன்ஸ்ங்கிறத சொல்றாரு. சோ எனக்கு இப்ப என்ன ஒரு பாயிண்ட்னா, சிஎஸ்கே ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராசஸ் சொல்லி ஒரு ஓல்டு பாயிண்ட் ஸ்டீஃபன் பிளமிங் மாதிரி திட்டணும் ஓகேவா. உண்மையை சொல்லணும்னா ஸ்டீஃபன் பிளமிங் திட்டத்தை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அந்த இப்ப இன்னொரு ஒரு கோச் வந்தாலுமே இவங்க சொல்ற ப்ராசஸ்ங்கிற ஃபார்மெட்ல மாட்டிக்கிட்டாருன்னா மறுபடியும் அதே மிஸ்டேக் ரிப்பீட் ஆகல. சேம் திங் இங்கேயுமே பேலன்ஸ்ன்றது இங்க ஒரு ரீசனா ஆர்எல்ஸ் இவங்க கிட்ட வந்து இப்ப டேலண்ட் வந்து எதுவும் டெஸ்ட் ட்ரையல் பண்ணல. நடுவில் இத்தனை வருஷத்துல ருத்ராஜ் கேக்வாட் ஒரு சீசன் கொடுத்தோம், சாரி ஒரு சீரீஸ் கொடுத்தோம், நல்லா விளையாண்டாரு, உட்கார வச்சோம். அடுத்து யாரு, ஹர்திக் பாண்டியாவுக்கு கிடைச்சது, அவருக்கு இப்ப இன்ஜுரி சொல்லி உட்கார வச்சிருக்கோம். அதுக்கடுத்து வேற யாருக்கு நம்ம டெஸ்ட் ட்ரையல் பண்ணோம் நடுவில், த்ருவ் ஜுரேல் கொடுத்தோமா, சர்ஃப்ராஸ் கானுக்கு கொடுத்தோமா, இல்ல. அந்த மாதிரி அவர் மட்டும் கிடையாது, த்ருவ் ஜுரேல், சர்ஃப்ராஸ் கான், அந்த வேற யாரு, தேவதத் படிக்கல், இப்போ சாய் சுதர்ஷனோட பட்டிதர், இந்த மாதிரி ஏகப்பட்ட நேம்ஸ் இருக்கு. சான்ஸ் கொடுத்தோமா. இப்போ மிடில் ஆர்டர்ல அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இங்கிலாந்து நம்ம தோத்ததுக்கு ஒரே காரணம் பட்லர் அங்க இருந்தாரு, பட்லர் மாதிரி ஹிட்டிங் ஆள் இல்ல. நீங்க சொல்ற அதே தான் நான் இப்போ ஜஸ்ட் ஒரு நேம்ஸ் வச்சு சொல்றேன். சோ ஹவ் யூ ஆர் சீயிங் இட். அண்ட் இப்போ இருந்து நம்ம 30 ஓடிஐ மேட்ச் இருக்காமோ ஓகே வேர்ல்டு கப்ல. இது அப்பாத்தி ராயுடு சொன்னாரு, எனக்கு எந்த அளவுக்கு நேம்ஸ் நம்பர் நான் பார்க்கல, பட் அப்பாத்தி ராயுடு ESPN சொல்லியிருப்பாரு. சோ அதை வச்சு நான் பார்த்தா will it be good அப்படிங்கறத எனக்கு தாட். அண்ட் ஆல்சோ ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் கண்டுபிடிக்கிறது இந்தியாவில அவ்வளவு கஷ்டமா அப்படிங்கறதான். எத்தனை பேர் இருக்காங்க ரஜினி, ஒருத்தர் லிட்டரலி நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இது நேரம் கண்டினியூஸா சான்ஸ் கொடுத்தாலே சூப்பர். ஏன்னா IPL நல்லா தான் போட்டாரு, கொடுத்தாலே நேரத்துக்கு மாசம் ஒரு ஆல்ரவுண்டரா ரெடி பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி விஷயம் எனக்கு இல்ல நான் இப்ப கொடுக்கறத சொல்ல, லாஸ்ட் 3 வருஷத்திலேயே பாருங்கன்ற. யாருக்கு நம்ம பவுலிங் ஆல்ரவுண்டர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், வாஷிங்டன் சுந்தரா இல்ல அக்சர் பட்டேலா, யாரு கொடுப்பீங்க, ரவீந்திர ஜடேஜா. 3 பேர் மாத்துறதுல ஒரு பவுலர் பிளேஸ்க்கு 3 பேரை மாத்துறீங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு பவுலிங் ஆர்டரோட பவுலிங் கொடுத்துட்டு ஒரு ஹிட்டிங் பேட்ஸ்மேன் யாருமே கிடையாது. ஏன்னா ஓப்பனிங்ல விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், த கோட்டட் ட்ரியோ மாறிட்டு நமக்கு மத்த பேட்ஸ்மேன் 3 பேருமே நிறைய மேட்ச் முடிச்சு கொடுத்ததுனால ஒரு ஸ்ட்ரகிளிங் சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆச்சுன்ற கொஸ்டினே இல்லாம இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி 2023 வேர்ல்டு கப் நடந்த மாதிரி நடந்துருமோ அப்படிங்கறது தான் என் தாட் ஆக்சுவலா இப்போதைக்கு. as of now இந்த விஷயங்கள்லாம் போறத பார்க்கும்போது இல்ல 2023 வேர்ல்ட் கப்ல ஆக்சுவலி அது இருந்துச்சுதான் அந்த ஸ்ட்ரகிள்லாம். ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் வாஸ் டூயிங் வெல் அந்த வேர்ல்ட் கப்ல ஆக்சுவலி 2023 வேர்ல்ட் கப்ல. அதே மாதிரி தான் எப்பவும் சொல்றேன், இப்ப அந்த இடத்துல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா இந்த ஒரு பெருசா தெரியாது. ஆனா ஆல்சோ வந்து இப்ப ஹர்திக் பாண்டியா gives a lot of balance to this team ஓகேவா. அந்த ஹர்திக் பாண்டியா ஃபேக்டர் வந்து மிஸ் ஆகுது, அதுதான் அந்த பட்லர் ஃபேக்டர். சோ வந்து குயிக் ஃபயரா ஒரு 30 ரன்ஸ் ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து நம்ம கிட்ட கீழே இல்ல. அது ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் ஹர்திக் பாண்டியா வேற யாராவது பண்றாங்களான்னு கேட்டா ரிங்கு சிங் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவரே ஃபார்ம் தேடிட்டு அவர் சுத்திட்டு இருக்கு. மேபி ஃபைன்ஸ் த ஃபார்ம் இன் ஜிம்பாப்வே டூர்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒண்ணு. அப்புறம் சிவம் தூபே வந்து சிஎஸ்கேயோட லாயல் கமாடிட்டின்னு சொல்லிட்டு அவர் இன்டர்நேஷனல்லையும் போயிட்டு அவர் ப்ரூவ் பண்றாரு. அவர் அந்த இடத்துலயும் நீங்க அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? நான் இந்த ஆல்ரவுண்டர் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர்ங்கிற பேர்ல தூபே பேர் ஆடே பண்ணல, நோட்டீஸ் பண்ணீங்களா? நல்ல காரியம் பண்ணீங்க, அது பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆனா ஆனா இந்தியன் கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட் வந்து அதை ஆட் பண்றாங்க. அவரை டெத் ஓவர்ல குடுக்குறாங்க. ஐயோ ரஜினி அந்த கொடுமையா கேக்குறீங்க. அதாவது ஆல்ரெடி 2 பிரிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசி டைம்ல இப்ப குரு அப்படின்னு சொல்றான், விட்டு பிரிக்கிறான். அப்புறம் நினைக்கிறேன் அவனை வந்து ஓவர் 10 நினைச்சுக்கிட்டாங்க போல. சிவம் தூபே ஒரு 140 150 கேஸ்ல போடுவான்
அதனால நம்ம குடுக்கலாம் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடபட படலங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டானுங்க அவனை. ஸோ எனக்கு என்னன்னா அந்த மிடில் ஆர்டர் வந்து ஒரு அதாவது இந்தியா மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய கண்ட்ரில உனக்கு மிடில் ஆர்டர் ரொம்ப டேலண்டே இல்லாத மாதிரியும் ரொம்ப பஞ்சத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும் அதேதான் அதேதான். அப்படிதான் ஒரு பில்டப் கொடுக்குறானுங்க. வேற யாருமே இல்லைங்க, நாங்க யாருங்க சூஸ் பண்றது, தேடுறா தேடு, அவனுக்கு பேக் பண்ணி சான்ஸ் கொடு, அவனை ஆடவே ஃபுல்லா. இவனுக்கு ஆனா எடுக்கிறது எல்லாமே டாப் அவனுங்க மட்டும் ஆர்டர் தப்பு பேட்ஸ்மேன்ஸ் சொல்லக்கூடாது. எடுத்துட்டு KL ராகுல் வந்து ஆஹ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவரை தூக்கி நம்பர் 6 நம்பர் 5 வந்து ஆட சொல்றேன். ஸ்ரேயா ஜெயருமே டாப் 4ல ஆடுறான், அவனை தூக்கிட்டு வந்து அந்த டாப் அந்த 5-4 மாத்தி மாத்தி ஆட சொல்ற. சிவம் தூபே அவனுக்கே தெரியல அது என்னதுன்ட்டு, அவனும் எங்கெங்கயோ ஆட வைக்கிற. அதுக்கு போக உனக்கு வந்து விராட் கோலி அந்த சீல்டு பொசிஷன் அங்க நம்பர் 3, ரோஹித் ஆமா. சர்மா ஓப்பனிங் ஆஃப் கோர்ஸ், கில் அந்த அந்த பேர் ஆஃப் த ஓப்பனிங். ஸோ அவங்க 3 பேர் பொசிஷன் மாற்ற முடியாது. இப்போ அவங்களுக்குமே என்ன சொல்ற அன்சர்டனிட்டி கொடுக்குறேன். கேட்டா சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை நான் வந்து முறியடிக்க போறேன், அதுக்கு உன்னை கூட்டின்னு வரல, இருக்கிற ஆளை வச்சு வின் பண்ற டீமை மேட்சை பைலாட்டர் சீரிஸை வின் பண்ற, ஐசிசி வின் பண்றான்னு தான் கூட்டு வந்தது. இப்போ வந்து என்ன சொல்றேன், நான் தான் ஐசிசில வின் பண்றேனே, பைலாட்டர்ல ஒரு விஷயமா இது என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் ஜோன் இது அப்படின்னு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது EA கிரிக்கெட்டோ இல்ல இந்த இன்னொரு கேம் இருக்கும், இந்த ரெட் ரியல் ஆன்ஸ்னு கிரிக்கெட். நினைக்கிறேன் அது பேரு, அந்த கிரிக்கெட்டோ ரிலாக்ஸ் தானே. கிரிக்கெட் 27 புரியுது, 26 PS5 ஏதோ சொல்லுங்க. வரும். அதுல வேணா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. இப்போ ரோஹித் சர்மா டார்கெட் பண்றாங்க, ஒருத்தரையும் டார்கெட் பண்றாங்க. டெஸ்ட் டீம்ல இப்படிதான் டார்கெட் பண்ணி 2 பேரையும் அமிச்சாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கு அந்த டெஸ்ட் டீம். இங்கிலாந்துல மட்டும்தான் டிரா பண்ணது மட்டும்தான் நம்ம வந்து லாஸ்ட் ஒரு நடந்த டெஸ்ட் மேட்ச்லயே வந்து பிக்கெஸ்ட் வின்னா நம்ம பாக்குறோம், எதை டிரா பண்ணதை இங்கிலாந்துல போயிட்டு. ஆமா. அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. அதே மாதிரி ஹோம்ல ஒயிட் வாஷ், ஸ்ரீலங்கா கூட உத, அதுக்கப்புறமா இவன் ஆஸ்திரேலியால போயிட்டு அது ஒரு உத, அப்புறம் இப்ப இங்கிலாந்துல போயிட்டு இந்த ஒயிட் வாஷ் ஓடிஐல இன்னும் எவ்வளவு ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ண போறாரோ தெரியல கம்பீர். இன்னொன்னு, நீங்க சொல்றபடி ஆஸ்திரேலியா கூட பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல வருது. அது இந்தியாவில் நடக்குது. லாஸ்ட் 22 வருஷத்துல இந்தியால அவங்க ஜெயிச்சதே கிடையாது பிஜிடி. ஓகேவா? ஜெயிச்சிட்டாங்கன்னா 22 வருஷம் ரெக்கார்டும் முடியுது. ஓகேவா? அந்த வேற ஒண்ணு இருக்கு. அண்ட் நீங்க சொன்னதோட சேர்த்து இன்னொரு வார்த்தையை நான் பண்றோம் ஆட் பாரு பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு இறக்குவாரு நான் எல்லாரையும். ஹர்ஷித் ராணாவை வந்து ஓப்பனிங்ல இறக்குவாரு. ஓப்பனிங் நீ ஹர்ஷித் ராணா கூட சான்ஸ் கொடு, ஆனா அவனை ஒழுங்கா ஒரு ஆல்ரவுண்டரா மாத்தி வேர்ல்டு கப் 2027 இறக்கி கொடு. ஏன்னா அவன் டேலண்டா தான் போடுறான், இறக்கி விடு. ஆனா பேட்டிங்ல பண்ணி சொதப்பிடாது, அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு பேட்டிங் எல்லாம் பண்றான், மாயையா ஒரு நம்மள 2வது ஆக்கிட்டாங்கன்னு இருக்கலாம். நினைக்கிறேன். ஹர்ஷித் ராணா அடிக்கடி ஆமா, ஆட வச்சு இவனை இருக்கலாம். தாண்டி வர பவுலரே இல்ல போல இருக்கு இந்தியாவில நினைக்க வச்சு நம்மள வந்து அப்படி ஒரு மண்டையில கூட்டு வந்துட்டாங்க. நான் இல்ல என்ன இது கேட்கறேன்னா, பீடாவுக்கு ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி சொல்லியிருப்பாரு அவரோட, அஸ்வினோட ரொம்ப வேல்யூடான பாயிண்ட். அது நானுமே எப்பவுமே யோசிப்பேன். ஆஸ்திரேலியன்ஸ் இருக்காங்கல்ல, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டா இருக்கட்டும், ஆஸ்திரேலியன் டீமா இருக்கட்டும், அந்த காலத்துல இருந்தே நான் சொல்றதை நான் ரிக்கி பாண்டிங் ஆனதுல தான் பாக்குறேன். அது முன்னாடி இருந்துமே இந்த கல்ச்சர் இருக்கு அவங்களுக்குள்ள. பிளேயர்ஸ் வந்து 36, 37, 38 வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஏஜ் ஃபேக்டர்ல. அவன் ஆமா. கடைசி ஆட்டம் வரைக்கும் அவனே வந்து டேய் முடியல செத்துருவேன் நான் போறேன் அப்படின்னு சொல்றது அப்புறமா தான் இன்னும் ஒரு சீரீஸ் அப்படின்னு கேட்பாங்க அவன்கிட்ட. அப்புறமா அது ஆனது அப்புறம் ஹோம்ல ஒரு சீரீஸ், உன்னோட நாட்டிலேயே உனக்கு ஒரு ஃபேர்வெல் மாதிரி வச்சு நான் அவனை விட்டுறேன் அப்படின்னுவாங்க. அப்படின்னு சொல்லி ஆட வச்சு அவனை ஜூஸ் புடிஞ்சு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கிரிக்கெட்டே அவன் வேணான்னு சொல்லிட்டு போற அளவுக்கு அவனை பண்ணி தான் வெளில அனுப்புவாங்க. நம்ம ஊர்ல தான் 32 ஆனாலே வந்து நீங்க ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளில தோத்துடுறாங்க. அதாவது வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அதுவும் மென் ஸ்போர்ட்ஸ்ல சொல்றேன், எனக்கு உமன் ஸ்போர்ட்ஸ் பத்தி தெரியாது. மென் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயர் ஸ்பீக் ஆகிறதே ஆஃப்டர் 30 தான். ஆமா. அதுக்கு முன்னாடிலாம் பீக் ஆனவங்கலாம் பீக் இல்லைன்னு கேட்டா அது ஒரு ஆடுவான், நல்லா தான் ஆடி இருப்பான். ஆனா அந்த மெச்சூரிட்டி இருக்காது, கேமை கேரி பண்ற அளவுக்கு அந்த கேப்பபிலிட்டி எல்லாம் அவனுக்கு இருக்காது. ஆனா வந்து 30க்கு அப்புறம் தான் அந்த மெச்சூர்ட் கிரிக்கெட்டரா இருப்பான், அதுல ஒரு ஃபார்ம் ஃபைன் பண்ணுவான். அதுக்கு பிரைம் எக்ஸாக்ட்லி. எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் சொல்லுவேன். அவர் வந்து நீங்க எல்லா ஏராலையுமே நீங்க பார்க்கலாம். டீனேஜ்லயுமே அவர் ஆடி இருக்காரு, 20ஸ்லயுமே ஆடி இருக்காரு, லேட் விராட் 20ஸ்லயும் ஆடி கோலியுமே இருக்காரு. அதுதான். விராட் ஆக்சுவலி கோலி எடுத்துக்கோங்க, 2011. 30ஸ்லயுமே சச்சின் ஆடி இருக்காரு, விராட் கோலி ஆடி இருக்காரு. அப்ப ஆடும்போது அவங்க நாட்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். 30ஸ்ல ஆடும்போது 30ல இருந்து 38 வரைக்கும் 40 வரைக்குமே ஒரு பேட்ஸ்மேன் ஆடலாம். என்ன கேட்டா சீனியர்ஸ் இருக்கும் போது தான் யங்ஸ்டர்ஸ் லைட்டா உள்ள நுழைப்பாங்க. ஒரு மிச்சல் ஜான்சனா இருக்கட்டும், எக்ஸாக்ட்லி. ஆமா. ஒரு ஹேசல்வுட்டா இருக்கட்டும், ஒரு ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க்கா இருக்கட்டும், இப்ப இருக்க ஸ்டார் வாட்ச் போலண்ட், ஆஃப் இப்ப இருக்க போலண்டே கமின்ஸா அப்படிதான். பேட் கமின்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த பீக் பவுலர்ஸ் எல்லாம் இருக்கும் போது ஒரு சப்போர்ட் பவுலரா உள்ள வருவாங்க, போலாண்ட் மாதிரி வருவாங்க. உள்ள வந்துட்டு அப்படி லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா சிமெண்ட் பண்ணி ஒரு இவன் ஒரு 20 டெஸ்ட் 25 டெஸ்ட் இல்ல 30 டெஸ்ட் ஆடுவான். யார் சொல்றது, இந்த நியூ பவுலர். அப்போ அந்த லெஜெண்ட் வந்து ரிட்டையர் ஆவாரு, கேமை விட்டு போவார். அவர் ஒரு 200 டெஸ்ட் ஆடிருப்பாரு. அப்போ இவன் அந்த பூட்டை ஃபில் பண்ணுவான். அப்படிதான் ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் அவங்க வந்து எப்பவுமே ஆஸ்திரேலியா வைப்பாங்க. நம்ம இந்தியால வி ஹேவ் புவனேஸ்வர் குமார், வி ஹேவ் முகமது ஷமி, வி ஹேவ் சிராஜ், வி ஹேவ் பும்ரா, வி ஹேவ் திஸ்
4 stalwarts வெயிட்டிங் தேர் டு கெட் இன். அவங்க நினைச்சாங்கன்னா எந்த பேட்ஸ்மேன் ஆனாலுமே விக்கெட் எடுத்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆமா. அவங்கள போய் உள்ள ஆட விடாம, அவங்களுக்கு ஒரு கேம் டைம் கொடுக்காம, ஒரு சான்ஸ் கூட நான் கொடுக்க மாட்டேன். அவங்க அவ்வளவு வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஐபிஎல்ல. அவ்வளவு வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணல. டொமஸ்டிக்கா நல்லா பெர்ஃபார்ம் ரஜினி, பண்றாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல தான் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஜிம்பாப்வே சீரிஸ்ல வந்து நான் வந்து மறுபடியும் சொல்றேன், ஜிம்பாப்வே சீரிஸ்ல பெரிய பவுலர்ஸ் தேவையில்ல, சின்ன பவுலர்ஸ் தான் கொடுக்குறீங்க. ஓகே, ஐ மீன் கொடுத்த ரேஷ் தாக்கூர் கொடுத்தீங்க, இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க, சான்சஸ் எல்லாம் ஃபைன், ஓகேவா, இல்லைன்னு சொல்லல. அசோக் சர்மாவும் சேர்த்தே நான் சொல்றேன். ஆனா இது கூட சேர்த்து மயங்க் யாதவ் கொடுக்குறீங்க ஏன்? இது இதே இடத்துல ஒரு 2 பவுலர், ஓகே, ரெண்டு பவுலர், முகமது ஷமி. ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்றீங்கல்ல. இத்தனை வருஷம் டொமஸ்டிக்ல பர்ஃபார்ம் பண்ணாருல்ல, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. சோ வை நாட்? ஏன்னா இங்கிலாந்து சீரிஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனா இருந்துச்சு, கொடுக்கலாம் முகமது ஷமி. அண்ட் தென் பிரசித் கிருஷ்ணா வந்து இப்போ இத்தனை நாள் டெஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம், அவர் தான் நெக்ஸ்ட் ஃபேஸா பாக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவருக்கு நீங்க ஒரு பில்டப் கொடுக்குறீங்கல்ல, கொடுங்க, தப்பு இல்ல. சோ கொடுத்தீங்கன்னா ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்டர் இருக்கும். ஏன்னா முகமது ஷமிக்கு வந்து ஐ மீன் முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார், மோர் தென் பிரசித் கிருஷ்ணா, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன கேட்டா இந்த மாதிரி போகும்போதுதான் நம்மளால கொடுக்க முடியும். ஆனா இதை இங்க டெஸ்ட் அண்ட் ட்ரைவ் பார்க்காம எங்க போய் நீங்க பார்க்க போறீங்கிறத என் கொஸ்டின். ஆக்சுவலி நீங்க ஒரு சூப்பரான பாயிண்ட் ஆட் பண்ணீங்க. இந்த பவுலர்ஸ் இந்த பாயிண்ட் எல்லாம் பேசுறது அடுத்து நான் வரேன். அதுக்கு முன்னாடி கேஎல் ராகுல் இந்த பாயிண்ட் மிடில் ஆர்டர் நான் பேசணும், ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த கேஎல் ராகுல் பேசும்போது, ஏன்னா எனக்கு என்ன ஒரு எப்பயுமே ஒண்ணு, ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர்னாலே மிடில் ஆர்டர்ல ஹிட்டிங் பொசிஷன்ல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. எப்போ தோனி அந்த மிடில் ஆர்டர் எடுத்தாரோ அப்போல இருந்து தோனி, ரிஷப் பண்ட்ல இருந்து, அதே மாதிரி இப்போ த்ருவ் ஜுரேல் கூட எக்ஸ்பெக்ட் பண்றது அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் சாம்சனை கூட ஓப்பனிங்ல வந்து கில், ரோஹித் சர்மா ஃபில் பண்ணிட்டாங்க, நீ மிடில் ஆர்டர் தான் இறக்கணும் ஓடினா. சோ அப்படி அப்ரோச் கொடுக்குறாங்க. சோ இப்படி பார்க்கும்போது ஒரு மிடில் ஆர்டர் ஒரு பவர் ஹீட்டர் அஸ்வத் சர்மா கூட கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுவும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறது தான் என்னோட மல்டிமல்டிக்கு ஒரே கன்சர்ன். சோ இப்போ உங்களுக்கு 2027 வேர்ல்டு கப் நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆயிடும். செப்டம்பர் அக்டோபர் யாரு உங்க மிடில் ஆர்டர் ஆர் பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்? ஒன்லி ஒன் கொஸ்டின், அதாவது ஒரு கிளட்ச் அடிப்பான் பாய்வன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் நான் கேட்க தேவையில்லை, உங்களால பார்க்க முடியுமா அப்படின்னா இருக்காங்க. அந்த ஆள் இப்ப உள்ள போட்டு கூட ஒரு டெஸ்டிங் ட்ரையல் போக வேண்டியதானே நான். அதுதான் ஏன் இவ்வளவு மிஸ்டேக். ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் பிரப்சிம்ரன் சிங் இஸ் ஓப்பனர். ஏன்னா ரோஹித் சர்மா ரிட்டர்ன், பிரப்சிம்ரன் சிங் உள்ள போட்டு ஹிட்டருக்கு தனியாக ஒரு சான்ஸ் ஆச்சு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் நல்லா ஹிட் அடிக்கிறான், லைக் கார்த்திக் சர்மா, நான் சொன்னா கொஞ்சம் ஓவரா இருக்கும், அவன் ஒழுங்கா அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் நல்லா பேசிட்டு இருப்பான், திடீர்னு டென்ஷன் ஆகும் சொல்றேன். அவன் நல்லா அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹிட்டர் அண்ட் மிடில் ஆர்டர் அந்த மாதிரி சான்ஸ் அவனுக்கு ஈஸியா கிடைக்கும். ஆனா அவன் சான்ஸ் யூஸ் பண்ண மாட்டான். டொமஸ்டிக் டீமுக்கு நல்லா அடிக்கட்டும், அதுதான் சொல்றேன், சிஎஸ்கே நல்லா அடிக்கட்டும், அப்புறமா இந்தியாவுக்கு இன்க்ளூட் பண்ற அந்த நான் தப்பனே சொல்ல ரஜத் பட்டிதர் கூட கொண்டு கொடுக்கலாம். ஆனா நான் ஏன் சொல்ல வரேன்னா, ரஜத் பட்டிதர், தேவதத் படிக்கல் வை நாட்? ஏன் செம்மையா அடிக்கிறான், ஹிட்டிங் அடிக்கிறான், மேட்சிங் அழகா ரொட்டேட் பண்றான், செம கேம் சென்ஸ், பர்ஃபெக்ட் ஃபார்ம்ல இருக்கான். இப்போ என்னன்னு சொல்றேன், எனக்கு ஒரு பெரிய கன்சர்னாவே இருக்கிறது என்ன தெரியுமா, எல்லாம் ஐபிஎல் ஆடுறத வச்சு வந்து டீம் எடுக்கிற மாதிரியே. ஐயோ, அது எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரஜினி. அது என்ன தெரியுமா ஒண்ணு கன்சர்ன் சொல்லிடுறேன் நான். ஏன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பிச்சர்ஸ்லாம் இஸ் நாட் கிரேட் பிச்சர்ஸ் டு, என்ன சொல்றது, நான் இங்க அடிச்சுட்டேன் காலர் தூக்கி சொல்ற பிச்சர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. யாரெல்லாம் அடிக்கலாம் அந்த பிச்சர்ஸ்ல, அப்படிதான் போடுறாங்க. பிச்சர்ஸும் பவுண்டரி லைன்ஸும் ரொம்ப 60 மீட்டர்ஸ் தான் வைக்கிறாங்க, மேக்ஸிமம் 65 மீட்டர்ஸ், அவ்வளவுதான். அது மேல வைக்கிறது இல்ல. எஜ்ஜு வாங்கலாம் 65 விழுது, அந்த அளவுக்கு தான் இருக்கு. எல்லா கிரௌண்டும் சின்ன சாமி மாதிரி ஆயிட்டு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப இங்கிலாந்துல வந்து கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் போட்டு கலாச்சு விட்டானுங்க, ரொம்ப மோசமா கலாச்சாங்க. இது ஒன்னும் இந்தியா கிடையாது, இது இங்கிலாந்து, கொஞ்சம் பவுண்டரி எல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும், ஆக்சுவல் கிரிக்கெட்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும், உங்க ஊர் கிரிக்கெட் மாதிரிலாம் அங்க கிடைக்காது அப்படின்னு. இன்னொன்னு சொல்லட்டுமா, ஒரு ஹியூமிலியேஷன் சொல்லட்டுமா, பவுண்டரிஸ் லைன்ல இங்கிலாந்து ஃபீல்டர்ஸ் என்னது ஒரு 5 or 10 இயர்க்கு முன்னாடி வந்து நின்னாங்க ஃபீல்டிங் பண்ணும்போது. சோ அந்த அளவுக்கு ஆக்சுவலி they are humiliated the team. ஓகேவா, அந்த அளவுக்கு இருந்துச்சு. we should understand something. and also இன்னொரு விஷயம் நீங்க சொன்னது கூட ஆட் பண்றேன், நம்ம வந்து இந்த ஐபிஎல் இதெல்லாம் தாண்டி பவுலர்ஸுமே கூட, ஓகேவா, டொமஸ்டிக்கோட வேல்யூ என்ன, அதாவது டொமஸ்டிக்ல பர்ஃபார்ம் பண்ணா வேல்யூ எல்லாம் போயிடல. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஞ்சிக்கு செலக்ட் ஆகுது எவ்வளவு பெரிய கஷ்டம், அதுல போய் பெர்ஃபார்ம் பண்ணி அதுல பெரிய ஆளாத எவ்வளவு பெரிய கஷ்டம். புவனேஸ்வர் குமார், முகமது சிராஜ் அண்ட் தென் முகமது ஷமி, இவங்க 3 பேர்த்த விட, ஓகேவா, அன்ஷுல் கம்போஜர் நம்பர்ஸ் 50 ஓவர்ஸ் டொமஸ்டிக்ல சூப்பரா இருக்கு. அவனுக்கு சான்ஸ் கொடுத்தீங்க, டெஸ்ட்ல கொடுத்தீங்க, ஆனா அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை, கண்டினியூஸா கொடுக்கணும். கொடுத்து பார்த்தா தானே தெரியும் நீங்க எப்படி ஒரு அது ஒரு நல்ல டிரான்சிஷனா இருந்திருக்கும். அன்ஷுல் கம்போஜ் எக்ஸாக்ட்லி brought in when பும்ரா, சிராஜ் was in the bowling lineup. எனக்கு அதுதான் சொல்றேன் கமல், எனக்கு இருக்க ஒரு இரிட்டேஷனே வந்து இது ஈகோ ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, played by the egos of
மென் இன்வால்வ்டுன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ராகுல் டிராவிட் அவர் கோச் பண்ணும்போது அவரோட பர்சனாலிட்டி தான் டீம்ல இருந்தது இல்ல. டெக்னிக்கல் பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் வந்து ஆடினாங்க. பவுலர்ஸ் நல்லா ஒரு டெக்னிக்கல் பவுலர்ஸ் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. டீமுக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி இருந்தது. டெஸ்ட்ல வரும்போது டெஸ்ட்டுக்கு ஒரு தனி டீம் இருக்கும். புஜாரா எப்பவுமே இருப்பார் அந்த டெஸ்ட் டீம்ல. நல்ல டெஸ்ட் இந்த டெம்பர்மெண்ட் இருக்க பேட்ஸ்மேன்ஸ் தான் அங்க ஆடுவாங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஓடிக்கு வரும்போது கொஞ்சம் மிக்ஸ் ஆஃப் டெம்பர்மெண்ட் அண்ட் கொஞ்சம் நல்லா ஹிட்டிங்ஸ் இருக்க பேட்ஸ்மேன்ஸ் உள்ள வருவாங்க. T20 வரும்போது நல்லா கிளேசிங்கா ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் தான் உள்ள இருப்பாங்க. பவுலர்ஸ் அந்த மாதிரி நல்லா எப்படி சொல்றது ப்ராப்பரா ஸ்லோர் பால்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு பண்ற பவுலர்ஸ் தான் உள்ள இருப்பாங்க. அதுதான் பர்சனாலிட்டி தான் நீங்க காட்டணும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் எதுவுமே அச்சீவ் பண்ணல. ஓகேவா, சும்மா மென்டாரா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து போட்டுட்டு அப்புறமா இங்க இந்தியால கோச்னு போட்டு அது கீழே ஒரு ஒரு டீம், அதுவே ரொம்ப அன்செட்டில்டா டீம், அன்செட்டில்டா இருக்கு. அந்த வைபே நல்லா இல்ல, கேவலமா இருக்கு, பாக்குறதுக்கு கேவலமா இருக்கு. ஸ்பீக்கிங் ஆஃப் கம்பீர், ஐ வாண்ட் அட்ரஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் as well. கேப்டன்னா முதல்ல அக்கௌண்டபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கணும். ஐயோ அது பேசிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலி எடுத்த வார்த்தைக்கு நீங்க சொல்ற மாதிரி தான் பவுலரை போயிட்டு நான் சொல்ல விரும்பல, பேரை சொல்ல விரும்பல, ரவி கிருஷ்ணா மேட்ச் அதான் சொல்லுங்க. சாரி, சரி, ரவி கிருஷ்ணாக்கு 17வது ஓவர் கொடுத்தது யாரு? கேப்டன் தான், வேற யாரு? அப்ப யார குறை சொல்லணும்? உனக்கு மூளை இல்லைன்னு தானே அர்த்தம். அவ்வளவுதான். இல்ல சிம்பிளா சொல்லணும், அப்புறம் அவ்வளவுதான். எப்படி நீ ரொம்ப வந்து யோசிக்க தேவையில்ல. ஒரு லெக் ஸ்பின்னர் அவன் விக்கெட்ல பெருசா எதுவும் டர்ன் கீன்லாம் பெருசா எதுவும் பண்ணல. உனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும், பக்கத்துல இருக்கவனுக்கும் தெரியும், பேட்டிங் ஆடுறவனுக்கும் தெரியும். தூக்கி நீ போயிட்டு நீ கொடுக்குற, நீ போடு பச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்வா மாதிரி வச்சுட்டு தான் போவான். உன்னோட கேம் அவர்னஸ் அங்க ஒரு மட்டமா மட்டியா இருக்கணும் போது நீ வந்து பிரஸ் மீட்ல வந்து போயிட்டு அண்டர் த பஸ் த்ரோ பண்ணக்கூடாது. அவன் என்ன சொல்லிருக்கணும், போயிட்டு ஓகே as a unit we failed, it's fine, next time நாங்க ப்ராப்பர் ஹோம் ஒர்க் பண்ணி we will get this sorted அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போகணும். அதை விட்டுட்டு நான் யார் பேரை சொல்ல விரும்பல, ஒரு பவுலரால தோத்தோம் நாங்க மேட்ச, இல்லாட்டி நாங்க வந்து புடிங்கிருப்போம் அப்படின்னா நீ பேட்டிங்ல புடிங்கிருக்கணும் ஒழுங்கா. இந்த ஒரு விஷயத்துல ரஜினி அவன் கேப்டனா லூஸ் பண்ணிருக்கலாம். பட் அட் த சேம் டைம் நான் ஒரு நல்ல விஷயமே சொல்லிடுறேன். அது என்னன்னா he got some balls ரஜினி. ஓப்பனா சொல்லணும். ஏன்னா 2023 அந்த வேர்ல்டு கப் முடிச்சதுக்கு அப்புறம் அவனை டிராப் பண்ணுவாங்க. அவரு அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். 2 வருஷம் போய் டொமஸ்டிக்ல அடிச்சு பிடிச்ச கான்ட்ராக்ட் எல்லாம் டிராப் பண்ணாங்க, அடிச்சு புடிச்சு மறுபடியும் வெளியே வந்து நின்று கப்ப ஃபைனல்ஸ்ல போய் தொட்டுட்டு வருவோம். ஃபைனல்ஸ் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா, அதுவும் சம்மர் டீம் ஆர்சிபி 2025 2026 2 வருஷமே. இந்த வருஷம் அதே மாதிரி நல்லா விளையாண்டு இருப்போம். அதுக்கப்புறம் அந்த டீம் ஃபார்மேஷன் குழப்பம், அடி வாங்குவோம். ஏன்னா பிச்சு வாலி, அதுக்கப்புறம் இன்னொரு பிச் முன்னாடி வச்சிருப்போம், வாலி டு இது தரம்ஷாலா. ஸோ அப்படி மாத்தி இருப்பாங்க. மாத்தும் போது அந்த ஒரு டீம் காம்பினேஷன் வந்து அந்த ஃபிட் ஆகுறதுல அடி வாங்குவோம், ஃபுல்லா சொதப்போம். சோ as a கேப்டனாவும் சரி அவனுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எல்லாம் வந்திருக்கு, இல்லன்னு சொல்ல. பட் as a பிளேயராவுமே அவன் வந்து பயங்கரமா நின்று இருக்கும். அந்த விஷயம் தான் பாராட்டலாம். பட் இந்த எக்ஸாக்ட்லி நீங்க சொல்ற மாதிரி வாட் எவர் இட் இஸ், கேப்டன் அக்கௌண்டபிலிட்டி வைக்கணுமே அப்படின்ற பாயிண்ட்ல வந்துச்சுன்னா he is lost action. And along with that ரஜினி, நான் இப்போ நீங்க சொன்ன பாயிண்டோட தான் சேர்க்கிறேன். இப்போ லைக் ஜஸ்ட் ஆன்சர் மீ திஸ் கொஸ்டின், ஓகேவா? who is your middle order wicket creator batter if KL Rahul 4th பிளேஸ்ல 5th பிளேஸ்ல ஆட வைக்கணும்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஆர் KL Rahul ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பீங்க 4 or 5? KL Rahul நம்பர் 5 ஆட வைப்பீங்களா, நம்பர் 1? இல்ல ஆட வைப்பேன் அப்படின்னா who is your hitter? அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இல்ல KL Rahul ஒருவேளை அந்த டைம்ல உடம்பு ப்ராப்ளம் ஆர் எல்ஸ் வாட் எவர் இட் இஸ் ரீசன் இஸ் அவர் இல்ல அப்படின்னா நீங்க இஷான் கிஷன் வைப்பீங்களா? இஷான் கிஷன் டெஃபினெட்லி நான் நோ தான் சொல்லுவேன். ஓடிக்கு T20க்கு யா சூப்பர். ஓடிக்கு இஷான் கிஷன் எல்லாம் சஞ்சு சாம்சன் கொண்டு வருவீங்களா? ஏன்னா நம்பர் 5ல அவர் ஆட வைப்பீங்களா? ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தூக்கி நம்பர் 5 கொடுப்பீங்களான்ற விஷயம். இல்ல த்ரூ ஜுரல் கொடுப்பீங்களா? குட் ஆப்ஷன். ஆனா இவங்க கொடுப்பாங்களா? சோ யாரு உங்களுக்கு இருக்காங்க ஆப்ஷன்? ஆனா ஆல்சோ ஒரு ஆல்ரவுண்டர் யாரு? ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி விட்டு ஆள் இல்லையா? ஒண்ணு இல்ல, அமன் கான். ட்ரை பண்ண என்ன ஆயிட போகுது? அமன் கான் இல்லையா? சரி, சிஎஸ்கேல ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. பாத்தீங்களா? அடி பொளந்து கட்டுறான் மனுஷன். ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பையன் இருப்பான், அதே மாதிரி டாட்டூ போட்டுட்டு தான் நெட்ஸ்ல நல்லா ஆடிக்கிட்டு இருப்பான், சூப்பரான பிளேயர். அவனை கூட ட்ரை பண்ணி ராமகிருஷ்ணா கோஷன் சொல்லும் போது நான் அமன் கான் தான் நான் சூஸ் பண்ணேன் என்னோட 11th இருப்பான். நல்ல பிளேயர் தான் அந்த பையன், நல்லா ஆடுவான். ஆனா என்ன பேக் பண்ண மாட்டேன்றாங்க யாருமே, அது என்ன பயம் தெரியல எனக்கு. அதுதான் டெல்லி கேபிட்டல்ஸ்கே கூட எடுத்திருப்பாங்க அந்த டைம்ல. ரிக்கி பாண்டிங் அவர் பேக் பண்ணுவாரு, மத்த யாரும் பேக் பண்ண மாட்டாங்க. மத்த யாரும் பேக் பண்ண மாட்டாங்க. இந்த செப்டம்பரோட ஐ திங்க் அஜித் அகரோட ரெயின் முடிதுன்னு நினைக்கிறேன். நிறைய குழப்பல் அவருமே தான் பண்ணிருக்காரு. நாட் ஒன்லி ஆக்சுவலி நான் கௌதம் கம்பீர் எல்லாரும் சொல்றாங்கல்ல, கௌதம் கம்பீர் ஜஸ்ட் கோச், செலக்டர்ஸ் கொடுக்கறத இவங்க சஜஸ்ட் தான் பண்ண முடியும். தி மெயின் வில்லன் இஸ் அஜித் அகர்கர், அதுதான் உண்மை. அண்ட் ஆல்சோ நீங்க சொல்றதா மறுபடியும் இவங்க எல்லாம் மாத்தி காரணம் தான் சொல்லிக்கலாம் நம்ம. ஆனா இப்படி சொன்ன மாதிரி ஃபேன்ஸ் தான் வந்துட்டு வேர்ல்டுக்கு போகுதுன்னு சொல்லி இவங்க ஈகோக்குள்ள இருக்க கிளாஷா என்ன கருமன்னு தெரியல. ஜஸ்ட் தே ஆர் பிளேயிங் வித் ஒன் சிங்கிள் வேர்ட், பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்ங்கறத ஒரு வேர்ட் இஸ் இல்லூஷன். பேலன்ஸ்ன்றத விட ரொம்ப அதிகமா டேர்ம் யூஸ் பண்றது இந்த டிரான்சிஷன் சொல்லி யூஸ் பண்றாங்க. இல்ல இப்போ அந்த டிரான்சிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு. இல்ல அப்பதான் டீம் செட் பண்ணுவீங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல டிரான்சிஷன், மேட்ச்க்கு முன்னாடி அந்த ஸ்குவாட் நம்ம பிளேயிங் 11 கொடுக்கிறதுக்கு வந்து அது ஸ்குவாட் அனௌன்ஸ்மென்ட் அப்ப பேலன்ஸ். ஏன்னா எதுக்கு இப்போ குல்தீப் யாதவ் நீங்க சான்ஸ் கொடுக்கல, பிகாஸ் டீம் பேலன்ஸ்க்காக நாங்க வந்து நடுவுல ஆல்ரவுண்டர்ஸ் தேவைப்பட்டுச்சு. பேலன்ஸ் இதுக்கு அப்புறம் டிரான்சிஷன் பேசுறப்போ கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இதுதான்
தான் வந்து ரிப்பீட்டடா இருக்கு. அது ஏசியா கப்ல கேட்கும்போது பேலன்ஸ் இஸ் இல்லூஷன். இல்ல எனக்கு புரியல. 2 பேருமே ஒரு ஆள் தானே இல்ல வேற வேற ஆளா? ஏசியா அத கப் மாதிரி பேசுங்க. பாத்தீங்கன்னா ஓகே போதும். நம்ம இதுக்கப்புறம் வில் மூவ் நம்ம ஆன் டீம் டு வருவோம் ரஜினி. நம்ம நாடு சிஎஸ்கே தானே. கோ டு நம்ம நாட்டுக்கு நம்ம நாடு வருவோம். சிஎஸ்கே. எங்க கண்ட்ரி சிஎஸ்கே தான். நாங்க அங்கிட்டு வருவோம். இதுதான். ஸோ வி ஆர் ஹியரிங் லாட் ஆஃப் நேம்ஸ் டு ஃபார் கோச் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சுவலி அண்ட் வி ஆர் ஹியரிங் வெரி வெரி குட் நேம்ஸ் ஆக்சுவலி எக்ஸப்ட் ஹேமந்த் பதானி அஃப்கோர்ஸ். ஸோ ஆக்சுவலி நடுவுல ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சொல்றீங்கல்ல, நானும் ஆக்சுவலா நாட் குட் ஆர் எல்ஸ் ஹாப்பி வித் ஹேமந்த் பதானி தான். பட் there is a call is that சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு சூப்பரா கப் வாங்கி கொடுத்தாரு. அண்ட் சிஎஸ்கே சேப்பாக் சூப்பர் கில்ஸ் இப்ப இல்ல எல்லாரும் இல்ல போட்டு அது மட்டும் இல்ல, உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அது அது ஏன்னு மட்டும் சொல்லிட்டு இல்ல, உடைச்சிட்டாங்க. இல்ல இல்லைங்க அது ஸ்ரீலங்கா இருக்கட்டும். லங்கா பிரீமியர் லீக் அப்புறம் அந்த துபாயா ஏதோ துபாயில போய் வின் பண்ணாரு அதுதானே. சரி அது மட்டும் கிடையாது, இதுல இன்னொன்னு இருக்கு. எஸ்ஏல ஏதாவது பண்ணாரா? கோச்சா ஏதாவது பண்ணாரா? பவுலிங் கோச்சா இருக்கக்கூடாது, பேட்டிங் கோச்சா இருக்கக்கூடாது, அட்வைசரா இருக்கக்கூடாது. கோச்சா ஏதாவது வின் பண்ணாரா எஸ்ஏல? இல்ல. இப்போ நேத்திக்கு ஒரு மேட்ச் நடந்தது ஓகேவா. யார்கிட்ட அடி வாங்கினாரு தெரியுமா? நான் சொல்லணுமா அத? இல்ல சொல்லுங்க வரான. அசி கிட்ட தான் அடி வாங்கிட்டு வந்தாரு. வெஸ்ட் ஃபயர் கிட்ட தான் அடி வாங்கிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா வெஸ்ட் ஃபயர் தான் அசி ஒரு டீம்னு நினைக்கிறேன். போட்டு போல அனுப்பிச்சாங்க தலைவனை போட்டு. சோ இல்ல ஆக்சுவலி அப்பதான் வந்துட்டு நான் நீங்க சொன்னீங்கல்ல, அப்புறம் வந்து நினைச்சேன் ஒரு மீம் கூட பார்த்தேன். ஹசி இஸ் அ குட் ஆப்ஷன் ஆஸ் அ ஹெட் கோச் நாங்க. டக்குன்னு ப்ரோ ஹேமந்த் பதானியே பரவாயில்ல ப்ரோ, பார்க்கும் போது பார்த்தா இன்னொரு ரிசல்ட் சவாஸ்ரா. ஆக்சுவலி நான் இப்பவும் நான் சொல்றேன், ஹசி ருத்துராஜோட காம்போ உண்மையிலே சூப்பரா இருக்கும். ஆனா தோனி ஷுட் பி இந்த டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் டிசிஷன்ல வந்து தோனி இருக்கணும். ஏன்னா அவரோட மைண்ட் அங்கதான் தேவைப்படுது நமக்கு. ஸோ அவர் அங்க இருக்கணும். அப்படி இருந்து வேற எவன் கோச்சா இருந்தாலும் நம்ம வேற யாரு நீங்க வேற யாரை போட்டாலும் நீங்க வின் பண்ணிடலாம். ஆக்சுவலி ராகுல் ஆக்சுவலி ஐ அம் கிவிங் யூ ஒன் இன்ட்ரெஸ்டிங் நேம், பட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி பாசிபிள். பிகாஸ் நடுவுல கொஞ்ச நாளைக்கு வந்து டாம் மூடிங்கிற பேர் வந்துட்டே இருந்துச்சு. பட் டாம் மூடியா பெருசா யாரும் இல்ல. அவர் வந்து இனிஷியல் டேஸ் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அவர் கேப்டனா இருந்திருப்பாரு. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டைம்ல சாரி கோச்சா இருந்திருப்பாரு. டாம் மூடி வந்து பார்த்தோம்னா எஸ்ஆர்எச் 2016 2018ல வந்து ஃபைனல்ஸ் வந்திருப்பாங்க. 2016 கப் வின் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு கோச்சா இருந்தாரு. அண்ட் இஸ் சோ ஃபேமஸ். அண்ட் நீங்க பாருங்க, நீங்க பெஸ்ட் அனலிஸ்டா இருந்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க. பாக்குறேன். ஆக்சுவலி கைஸ் ரொம்ப ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன், டாம் மூடியோட யூடியூப் சேனல் போய் பாருங்க. அவரோட கான்டென்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ஃபென்டாஸ்டிக்கா அவர் வந்து அனலிசிஸ் எல்லாம் சூப்பரா பண்ணுவார். பிரேக் டவுன் சூப்பரா பண்ணிருப்பாரு. ஒரு நிறைய டீம்ஸ் பத்தி எல்லாம் ஐபிஎல் டைம்லயே பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்காரு நினைக்கிறேன். ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். அவர் ஆக்சுவலி அந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் குரூப்போட டைரக்டர்ல ஏதோ இருக்காரு நினைக்கிறேன். பெரிய ப்ரொஃபைல் குளோபல் டைரக்டர் ஆயிட்டாரு. ஆமா ஆக்சுவலி என்ன ரீசன் சொல்றேன், ஓவல் இன்வின்சிபிள்ஸ் இந்த 100ல இருந்து லாஸ்ட் 3 வருஷம் கப் அடிச்சாங்க ரஜினி. கண்டினியூஸ் 3 இயர்ஸ் சாம்பியன்ஷிப். நம்ம மாகான் தான், சாரி மாகான்ற நம்ம கடப்பார பரம்பரை தான் எம்ஐ. அவங்க தான் அதுல ஜெயிச்சாங்க. அப்பா அவர் தான் ஹெட் கோச் அங்க. சோ அவரை வந்து குளோபல் டைரக்டரா இவங்க வாங்கிட்டாங்க. அந்த வுமென்ஸ் டீம் தானே அது? மென்ஸ் டீம் இருக்கு. ஆக்சுவலி வுமென்ஸ் மென்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே பேரு தான். ஓவல் இன்வின்சிபிள்ஸ் மெயின் அண்ட் உமன் இருக்கும். இப்போ அது எம்ஐ லண்டனா மாத்திட்டாங்க. இப்போ கைரன் புலார் ஹெட் கோச் ஆறிட்டாரு, மாத்திட்டாங்க. பிகாஸ் இவரை தான் தூக்கி குளோபல் டைரக்டரா மாத்திட்டாங்கல்ல எல்எஸ்ஜி. அதேதான் அந்த மாதிரி போட்டதுனால போயிட்டு இருக்கு. சோ யா பிரவிஸ் வந்து எம்ஐ போறாரு. ஜஸ்ட் 2 டாபிக்ஸ் தான் இப்போதைக்கு. பிரவிஸ் வந்து எம்ஐ போறாரு. எம்ஐ போனா போற நியூஸ் வந்துட்டு இருக்கு. பிரவிஸை கொடுங்க இல்ல ருத்ராஜ் கேளுங்க கொடுங்கன்னு கேக்குறாங்க. அண்ட் மோர் ஓவர் ட்ரேட் இஸ் கன்ஃபார்ம்னு சொல்றாங்க. இஃப் போனாங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ட்ரேட் மோஸ்ட்லி will happen in all cash deal தான். எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல. happening like will not say yes to that. ஏனா Mumbai will not say yes to that, but I'm saying there Hardik Pandya is doing a lot of push. He doesn't want to go to any other franchise. He only wants CSK. Same like Sanju Samson தான். Sanju Samson வந்து லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஆல் கேஷ் தான் வந்து நம்ம சென்னை ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. they didn't want to do any trade. பட் லாஸ்ட்லி சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நான் போனா சிஎஸ்கே தான் போகணும் அடம் பிடிச்சி உட்காரவே we happen to trade ஜடேஜா அண்ட் சாம் கரன் along with him. அந்த மாதிரி போச்சு. இதுல வந்து திரும்பி சிஎஸ்கே will not do those kind of mistakes of giving Deval Brevis to Mumbai Indians. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்குமே டெவால் பிரெவிஸ் தேவை கிடையாது. அவங்களுக்கு இன்னொரு ஃபாரின் பிளேயர் அவங்களுக்கு தேவை கிடையாது. வாண்ட் இந்தியன் பேங்க் தான் உள்ள. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி தே வில் ஆஸ்க் ஃபார் சிவம் தூபே அண்ட் கலீல் அகமத். இந்த 2 பேர் தான் அவங்க கேட்பாங்க. மோஸ்ட்லி அவங்க 2 பேர் தான் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா எனி ஆஃப் தேர் ஓல்டு மும்பை கமாடிட்டி தான் அவங்க திரும்பி கேட்பாங்க. மேபி அன்ஷுல் கம்போஜ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறமா ஆகாஷ் மத்வாலா அவர் வந்தாரு. ஆனா போலிங் ஆயுஷ் மாத்ரே they like ஆயுஷ் மாத்ரே, they want ஆயுஷ் மாத்ரே. ஓகேவா, they want someone like ஆயுஷ் மாத்ரே because ரோஹித் சர்மாக்கு அப்புறம் டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயுஷ் மாத்ரே தான் அவங்களுக்கு ஆயுஷ் மாத்ரே வேணும். ஆனா சிஎஸ்கே will not give ஆயுஷ் மாத்ரே as well.
அவங்க சிஎஸ்கே வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா, நீ ஹர்திக் பாண்டியாவை ஆக்ஷன்ல கூட போடு, அங்க கூட நான் வாங்கிக்கிறேன், ஆனா என்கிட்ட இருந்து இந்த இந்த 2 பையனை தவிர வேற எந்த பையனும் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஷுவரா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த விஷயம் வந்து 1 or 2 monthsல உங்களுக்கு சாலிடா கிடைச்சிரும். மேபி ஆகஸ்ட் 2 உங்களுக்கு சாலிடா ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். ஏன்னா ஆகஸ்ட் 2 போலவே வந்து தே வில் அனௌன்ஸ் ஹூ இஸ் த கோச் ஆஃப் சிஎஸ்கே அந்த மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஸ்ட்ரக்சர் அதே ஆகஸ்ட் வச்சிருக்காங்க செகண்ட் எல்லாமே ஏதாவது தெரியும். ரிலீஸ் ஆனா நல்ல நாள் போல இருக்குது, அப்போதான் உங்களுக்கு தெரியல எனக்கு. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ராகுல் டிராவிட் ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் டு பிகமிங் த நெக்ஸ்ட் சிஎஸ்கே கோச். அது எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அதில். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு ஃபாரின் கோச் வந்து ஏட்ரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பா கேப் அதுக்கு கோச் பண்ணியிருந்தா போல இருக்கு. 2 வாட்டி வின் பண்ணிருக்காரு போல இருக்கு அவங்களுக்கு அந்த ட்ரோஃபி. 3 வாட்டி நினைக்கிறேன் ரஜினி. 2 கேப்டன் 3 வாட்டி. 3 வாட்டியா? ஓகே ஓகே. ஸோ வின் பண்றது இஸ் குட் கோச் வித் கைஸ் ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவருமே பேர் வந்து அடி வாங்கியிருக்குன்னா சாரி அடி வாங்கல, அவர் பேரும் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனா வந்து அது எந்த அளவுக்கு வரும் தெரியல. ஏன்னா சிஎஸ்கே லுக்கிங் ஃபார் இந்தியன் கோச் தான் அவங்களுக்கு. அவங்க இந்தியன் கோச் தான் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. தே டோன்ட் வாண்ட் டு கோ பேக் டு ஃபாரின் கோச். அது ஏன்னு தெரியல, பட் தே டோன்ட் வாண்ட் டு கோ பேக் டு ஃபாரின் கோச். அண்ட் இன்னொரு செட்டப்மே அங்க பேசிட்டு இருக்காங்க, விச் இஸ் வை நாட் இப் தோனி வந்து அதான் சொல்றேன், தோனியோட ஸ்டாண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த கோச் வரப்போறாங்க உள்ளன்னு சொல்லி. இப்போ தோனி வந்து I'm not going to be involved in this with this team அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி தான் நான் இருக்க போறேன் சிஎஸ்கேக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அட்வைசரி மாதிரி நான் வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, பண்ண மாட்டாரு. Dhoni CSK will look for like coach like Sangakkara, someone who can take care of auctions as well as coaching staff அந்த எல்லாம் பண்ற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி உள்ள கொண்டு வருவாங்க. ஆனா நீங்க சொல்றது நினைத்தன ஒண்ணு, ஹசி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மாதிரி முட்டு கொடுக்க முடியாது. ஆனா அது ரொம்ப டேஞ்சர் தான் ரஜினி. பிகாஸ் அந்த டீம்ல வந்து நான் எதனால டேஞ்சர்னு சொல்றேன்னா, பிகாஸ் அவர் ஹெட் கோச்சா பண்ணது நான் ஹானஸ்டா சொல்றேன், அந்த அளவுக்கு நான் பார்த்தது கிடையாது. பட் ஃபார் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணும் போதோ இல்ல இது வந்து கைண்ட் ஆஃப் ஓல்ட் ட்ரெடிஷன்லயே போயிட்டு இருக்குங்கிறத அவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னொரு பெரிய கன்சர்ன் என்ன தெரியுமா, இப்போ ஸ்டீவன் ஃபிளமிங் அவரே தான் போனார், இவங்க சாக்லாம் பண்ணல. ஆனா இப்போ தோனி உள்ள வந்து நான் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இனிமே பாத்துக்கிறேன், கோச் மட்டும் பண்ணா போதும், பிளேயர்ஸை நான் எடுத்து கொடுத்துட்றேன் பிளேயர்ஸை வழக்கம் போல அப்படின்னு பண்ணிட்டாருன்னா, இது ஃபிளமிங்கே 2 போயிருக்கும். பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிச்சது. அவருக்கு டீம் எடுக்க தெரியல, டீமை பொறுக்க தெரியலன்னு தான் அவரை துரத்தணும். இப்போ வந்து தோனி நான் பொறுக்கி தந்துடுறேன் யாருன்னா இருங்களா அப்படின்னா, அதுக்கு நான் சொல்லுவேன் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் வேணும், உனக்கு ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் தான் வேணும்னா நீ ஃபிளமிங்கே உட்கார வச்சிருக்கலாமே. இல்ல அது 1 பாயிண்ட் நான் ஒத்துப்பேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு சைட்லயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எப்படி சொல்றது, தோனி வந்து ஆப்ஷன்ல எந்த அளவுக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டும் வரும். பட் ஸ்டில் ஐம் கிவிங் இட் டு யூ, யா ஹி ஹாஸ் a lot of குட் மைண்ட் அவருக்கு இருக்கு. அந்த லாஜிக்ல வருந்தா கூட அந்த அகில் ஹுசைன் அண்ட் தென் அந்த ஒரு பிளேயருக்கு ஓப்பனா சொல்லிட்டாங்க, சிஎஸ்கேவும் சரி ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல ஒரு கேப்டன் பண்ணும் போதும் சரி, தோனி ஒரு அவர் 11ஸ்ல ஆட போற 7 பேர் அவர் 8 பேர் லிஸ்ட்டை கொடுத்துருவாரு. என்ன ஆனாலும் ஷோரா எனக்கு இந்த 8 பேர் வேணும், வேற நீ எவனா பொறுக்கிக்க உன் இஷ்டம், எனக்கு இந்த 8 பேரை கொடுத்துரு, என்னென்ன பண்ண. ஏன்னா 3 கோர் ஆடி அங்க இருக்கும், விச் இஸ் ரைனா, ஜடேஜா அண்ட் தோனி 3 கோர் இருக்கும். 11 ஆல்ரெடி உங்க செட்டு தான், 8 பேர் மட்டும் இவங்களை கொண்டு வா. அந்த ரீடென்ஷிப் வந்து ஃபேஃப் இருப்பான், பிராவோ இருப்பான். எப்பவுமே 2 பேர் ரீட்டைன் பண்ணி நீ எல்லாரையும் எப்படியாவது பொறுக்கி கொண்டு வா நான் கேட்டதுன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருவாரு. அந்த சீனர் தான் எப்பவுமே நடக்கும். எப்பவுமே காதில் ஹெட்செட் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க ஆப்ஷன் ரூம்ல உட்காந்துட்டு, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவங்களுக்கு ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த கடந்த ஒரு 2-3 ஆப்ஷனாவே அது கிடையாது, அந்த மெயின் ஆப்ஷன்லயுமே அது கிடையாது. ஆல் பேஸ்ட் ஆன் தோனி தான். அகைன் அவர் வந்து என்ன மாதிரி ரோல் அவர் சூஸ் பண்ற போறாரு, அந்த சூஸ் பண்ணாருன்னா அது என்ன மாதிரி பெனிஃபிட் நமக்கு கொண்டு வர போகுதுன்றது அப்பதான் தெரியும். என்ன மாதிரி கோச் நம்ம போறோன்றதே ஆஃப்டர் தோனிஸ் டெசிஷன் தான் நமக்கு தெரியுமே. Yeah, so as a closing thing, one thing I mean to the viewers நான் சொல்லணும் என்னன்னா, நம்ம கௌதம் கம்பீரை சாக் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, which is நான் தப்பு கரெக்ட்ங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே போல. ஓகேவா, when you are கிளைமிங் சம் ஒன், நம்ம அவர் யார்ச்சி கொடுக்குறான்னு சொல்லி நம்மளுமே கொடுக்குறோம் தான் சொல்றேன். ஸ்ரேயஸ் ஐயர் அவரோட கேப்டன்சி ஐபிஎல் த்ரூ அவுட்டா பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 10 to 14 மேட்ச் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த T20 ஓடிஎல் சேர்த்தாலே மொத்தம் T20 5 T20 அண்ட் தென் 2 T20 அயர்லாந்து 7, ஐபிஎல் ஒரு 7 மேட்ச் வச்சுக்கிட்டாலும் இல்ல 5 மேட்ச் வச்சுக்கிட்டாலும் which is more than 10 games அவர் கேப்டனாவே தோத்துருக்காரு. ஸோ அவரை சாக் பண்ணுங்கன்ற வார்த்தை ஒண்ணு கூட இதற்கு வந்தது கிடையாது. ஓகேவா, அண்ட் நான் இதுதான் சொல்றேன், சாக்குங்கிறது வந்து நம்ம ரேண்டமா எல்லாத்தையும் சாக் பண்ண அப்படி சொன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. அந்த லாஜிக்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய பிளேயர்ஸே இழந்திருப்போம். ஆக்சுவலா உண்மை சொல்றோம், ரோஹித் சர்மா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பேக் பண்ணாங்க, எவ்வளவு பேக் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ அவர் இல்லாம டீமே கிடையாது. வேர்ல்டு கப்ல அவர் இல்லாம யோசிச்சு பார்த்தா எங்க அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. சேம் திங் வி ஷுட் பேக் சம் பவுலர்ஸ் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா டொமஸ்டிக் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எந்த அளவுக்கு அவன் உழைச்சிருப்பாங்கிறது ஒரு அந்த இடத்துல ஓடுற அந்த பவுலருக்கு தான் தெரியும்.
ஒரு சின்ன ஸ்பீடு, அந்த ஒரு சின்ன வேரியேஷன் காட்டுறதுக்கு அவன் 1 மாசம் உழைப்பான், 2 மாசம் உழைப்பான். சிலர்லாம் வராம 8-10 வருஷம் சார் ஒரு 10 வருஷம் உழைச்சிருப்பானுங்களா சில எப்படி சொல்றது, அந்த ப்ராப்பர் யார்க்கர் வர்றதுக்கு கண்டினியூஸா வைக்கிறதுக்கு. சிராஜ் எல்லாம் யோசிச்சு பாருங்க, 5 வருஷம் நினைக்கிறேன் இந்த ப்ராப்பர் யார்க்கர் எல்லாம் வைக்கிறதுக்குலாம். துஷார் தேஷ்பாண்டேலாம் இப்பதான் வருது, ஆர்ஆர் போனதுக்கு அப்புறம் தான். அப்பனா எத்தனை வருஷம் உழைச்சிருக்கான். சோ அந்த மாதிரி சொல்றேன், எவ்வளவு உழைப்புகள்லாம் இருக்கு, ஆனா அதை நம்ம பாக்குறதே கிடையாது. ஸ்ட்ரெயிட் எடுத்த வாரத்துக்கு வந்து இவனை கொடுக்குறீங்க. ஐபிஎல்ல பார்த்து நம்ம பேசுறோம், ஐபிஎல் பவுலர்ஸுமே கூட அந்த ஃபார்மேட்டுக்கு செட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு சோ நம்ம ரேண்டமா நம்பர்ஸ் வச்சு பேசினா மட்டுமே பத்தாது. ஆக்சுவலா சொல்ல போனா அங்கதான் நான் சொல்ல வரேன், நம்ம வந்து இவங்க இந்த யஷ்தாக் ஏன் கொடுத்தாங்க, ஹர்ஷ்தூபேக் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பேசுறதுனால கிடையாது. மறுபடியும் சொல்றேன், விதர்பா டீம் ஒன்னும் இல்லாத மட்டி டீமா இருந்த டீமை கொண்டு வந்து கப் வின் பண்ண வச்சிருக்கான், ரன்னர் அப்ல கொண்டு வந்து வச்சிருக்கான். சோ அப்ப யோசிச்சு பாருங்க அவனோட கேலிபர் எங்க இருந்திருக்கும், என்ன மாதிரி அவன் மைண்ட்ல நெஞ்சில மஞ்சா சோறு இருக்குன்னு லிட்டரலி அது உண்மை. சி அதுதான் சொல்றேன், the format combination everything will comes into the account and you should think about it as a player's point of view. சோ அப்படி இருக்கும்போது தான் சொல்றேன் ஜஸ்ட் நான் வந்து செலக்டர்ஸா சஜஸ்ட் பண்றேன், ஐ மீன் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றேன். செலக்டர்ஸ் ஆர் மேக்கிங் பிக் மிஸ்டேக்ஸ், பட் இவங்க நம்ம சாக் பண்ணுங்க சொல்லிக்கிட்டு அண்ட் இந்த மாதிரி பவுலர்ஸ் வரும்போது இவங்க சொன்ன சாய்ஸ்னால இந்த மாதிரி பவுலர்ஸ் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி போயிடக்கூடாதுன்னு தான் நான் பேசுறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீட்டை பேன் பண்ணுங்க நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆக்சுவலி நார்த்ல கேட்கறது ஃபேர் நீட்னு கேட்டு இருக்காங்க. இந்த பாயிண்டே என்னன்னு தெரியாம நம்ம இங்க போராடிக்கிட்டு இருக்கோம்ல. சோ லைக் தட் நான் இங்க போராட்ட தப்புன்னு சொல்ல, தட் we should understand the concept, எதுக்காக நாம பண்ணணும், எதுக்காக கேட்கணுங்கிறது. So that's it actually the concept of the entire video. So if you find anything as a point, just drop it in the comments, we will discuss, carry forward from there. Yeah guys, just நீங்க போராட்டத்துக்குலாம் போக மாட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா 2018 நாங்க போராடின்னு தான் இருக்கோம். நாங்க எக்ஸாக்ட்லி ஃபேர் நீட்லாம் கேட்கல, நாங்க பேன் நீட்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். சோ அதனால இல்ல நான் வந்து அந்த கான்செப்ட் வேற, நம்ம என்ன வச்சுக்கிறோங்கிறது வேற. ஆனா நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நடக்கிற போராட்டங்களை வந்து இப்ப இருக்கிற ஒரு கான்ட்ராஸ்ட் பண்றேன் நான். ஜஸ்ட் நான் வந்து இது கரெக்ட் தப்புன்னு சொல்லல, நம்ம இப்ப நடக்கிற இந்த கிரிக்கெட் விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அதை பத்தி நான் ஆக்சுவலி உள்ளே போல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க 2 விஷயத்துல வந்து இது வந்து கரெக்ட், இவங்க பண்ணல இவங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். வேற தெரியல, மலை சாரல் மாதிரி தூக்கிட்டு போறாருன்னு சொன்ன வேற எதுவும் இல்ல. Yeah, that's it guys. It's all your political opinion and it's all your political stand. Exactly, everyone has their own opinion. Stand, whatever you take is for your own good and for your society good. அவ்வளவுதான். யோ சச்சினா மூணு சொசைட்டி கிடையாதுன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியல. நானும் எனக்கு இந்தியா பிடிக்கும், நானும் இந்தியன் சிட்டிசன் தான். பட் ஸ்டில் அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து இருக்கும், அது நீங்க வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இருக்கணும்னு அவசியம் இல்லை ரஜினி. நீங்க சொல்றபடி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்துக்காக போராடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாருங்க, you are doing a business, actually ஒரு ஸ்டார்ட் அப்ல வந்து பெரிய அமௌண்ட் வச்சிருக்கா, சின்ன அமௌண்ட் வச்சிருக்கா வந்து மோஸ்ட்லி காணடிக்கப்படுவோம். அங்க இருந்து I will try something கொண்டு வரீங்க. I am doing in a different way. So அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஸ்ட்ரகிள் இருக்கும். So I am seeing one struggle and I am striving. For example இந்த சூரரை போட்டு சொல்லுவாங்கல்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தான் கஷ்டம் இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட் பிரச்சனை இருக்கு. நான் ஏன் டிபார்ட்மெண்ட் வளர்க்க பாக்குறேன், ஏன் டிபார்ட்மெண்ட்டாக போராடுறேன். சேம் திங் ஒவ்வொருத்தவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் போராடுறாங்க. சோ இதனால வந்து நாங்க தப்பு, நாங்க வந்து இவங்க ஆதரிக்கிறோங்கிற பாயிண்ட் வராது. We are also like you. That's what actually we are trying to say this. That's it guys. Yeah. இது எல்லாமே எங்களுக்கு சோஷியல் மீடியால இருந்து வந்த ரூமர்ஸ் அண்ட் நாங்க கன்சியூம் பண்ண ஆர்டிகல்ஸ் அண்ட் ரைட் அப்ஸ் இந்த சோஷியல் மீடியா ரெடிட்ல வந்து படிச்சுட்டு இருந்து நான் பேசினேன் ஃபுல்லா. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷன் தான் நடந்துட்டு இருக்கிறது அங்க. அண்ட் ஃபியூ திங்ஸ் வேர் ஐ சே லைக் இதுல இது கண்டிப்பா இதான் உள்ள போயிட்டு இருக்கேன். தட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சாலிட் ஒரு விஷயம் தான் அது. ஸோ கீப் ஐ ஆன் ராகுல் டிராவிட். Okay, that's it from our end. Thank you. Please like, share and subscribe. Nandri.